சீனாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் பங்கேற்றனர். இதன் முக்கியத்துவம் தொடர்பாக நமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த நிகழ்வு என்பது உலகிற்கு சொல்லக்கூடிய செய்தியாக எதையெல்லாம் பார்க்கலாம்? சீனாவினுடைய இரண்டாவது உலகப் போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணினுடைய 80வது நிறைவையொட்டி பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பிற்கு அந்நாட்டு அரசாங்கம் ஒரு அணிவகுப்பை இன்று நடத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெய்ஜிங் நகரில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களும் பார்வையிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தினுடைய பலத்தை பறைசாற்றும் விதமாக இன்றைய அணிவகுப்பு என்பது பிரம்மாண்டமான முறையில் சீனாவால் நடத்த முடிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிநவீன போர் விமானங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள், புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உள்ளிட்ட சீனாவினுடைய ராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இன்றைய அந்த ஒரு அணிவகுப்பு என்பது இடம்பெற்றிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராணுவ வீரர்கள், அவை மட்டுமல்லாமல் நவீன ஆயுதங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ராணுவத்தினுடைய வானூர்திகள், நவீன போர் விமானங்கள், ஏவுகணைகள் என பல்வேறு தரப்பு அந்த ஒரு அணிவகுப்புகளையும் அவர்கள் நடத்தியுள்ளார்கள். இந்த அணிவகுப்பை பொறுத்தளவில் அங்கு சீனாவிற்காக அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய அந்த ஒரு ஆலோசனைக்காக சென்ற தலைவர்கள் அனைவருமே அதில் பங்கேற்றது மிக முக்கியமாக இருங்கள். இது தொடர்பான கருத்தை பகிர்வதற்காக பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கிளாட்சன். இந்த நிகழ்வு சீனா, ரஷ்யா, வடகொரிய தலைவர்கள் ஓரணியில் திரள்வதை எப்படியாக நாம் பார்க்கலாம்? இது யாருக்கான செய்தியாக பார்க்கலாம்? இந்த அணிவகுப்பு என்பது இவங்களுடைய 80ஆம் ஆண்டினுடைய அந்த வெற்றியை குறிக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா, சீனா ஜப்பானுக்கு இடையில இருந்த அந்த மோதல் போக்கு முடிவுக்கு வந்ததை குறிக்கும் வகையில ஒரு மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை ஒன்று பாக்குறாங்க. அதே சமயத்துல ஏறக்குறைய ஒரே மாதிரியான சித்தாந்தங்களை கொண்ட நாடுகள் அணி சேர்ந்து இருக்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் இது எப்படி பார்க்கணும்னா, இந்த நாடுகளுடைய அணிவகுப்பு அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு தருவாயில் இது நடக்குது. குறிப்பா இந்த ஓர் துருவத்தன்மை இருந்த காலம் போய் இரு துருவத்தன்மையா மாறி மீண்டும் ஓர் துருவத்தன்மையா மாறி இப்ப பல துருவத்தன்மைக்கான ஒரு அமைப்பு இருக்கு. இதுவரை கடந்த 20 ஆண்டுகள்ல சீனா அடைந்த இந்த அசுர வளர்ச்சியை நேரடியா நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. அவங்க விவசாயத்துல இருந்தாலும் சரி, ராணுவத்துல இருந்தாலும் சரி, அந்த ராணுவத்திலேயே பல்வேறு துறைகளா இருந்தாலும் சரி, அதோட சார்ந்து பல்வேறு துறைகள்ல அவங்களுடைய முன்னேற்றத்தை இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இதனுடைய அனுபவப்பை தான் நம்ம அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பலம் அப்படிங்கிறது அந்த பலத்தை காட்டக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கு. அந்த பலம் ராணுவ பலம் குறிப்பா பார்க்கறது நம்ம இத ஒரு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திரு கிளாட்சன், இதுல வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர் ரொம்ப ரேரா தான் நம்ம பொது நிகழ்வுகள்ல பார்க்க முடியும். இப்படி இருக்க சூழல்ல அவருடைய பங்கேற்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியுள்ளது? அதாவது அணிதிரள்வு அப்படின்னு வரும்பொழுது வடகொரியா அப்படிங்கிறதும் சீனா என்பது மிகவும் நேசமான நாடுகளா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையில இது நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் கிடையாது. எதுவுமே நான் இதை வினோதமா பார்க்கல. ஏன்னா அவர்களுக்கும் நண்பர்கள் மிக குறைவான நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப சீனா அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தான், குறிப்பா சீன பெருங்கல் அப்படின்னு சொல்றோம், அல்லது நம்மளுடைய சவுத் சைனா சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பார்ட்னரா இவங்களை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர் கலந்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்னன்னா, நாங்க இணைந்து இருக்கிறோம், நாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் நேச நாடுகளா இருக்கோம், அது மட்டும் இல்லாம ஆதரவு நாடுகளா இருக்கோம் அப்படின்றத குறிக்குது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிளாட்சன் சேவியர்.
தொடர்ந்து இந்த நிகழ்வு குறித்த தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த 3 நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்வது தனக்கு எதிரான சதியை செய்வதற்காகத்தான் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இது மிகைப்படுத்தல் அப்படின்னு பார்க்கணுமா அல்லது அதற்கான வாய்ப்புகள் இதில் இருக்கிறது என்று பார்க்கணுமா? ட்ரம்ப் அழுதுன்னு இருக்காரு, ஒன்றும் கிடையாது. இதுல இப்போ அவர் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகள் மேலேயும் வரி விதிப்பு செய்துவிட்டு இப்போ பாக்கி இருக்கின்ற நாடுகள் தான் ஒன்றாகிவிட்டன அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று சொல்றதெல்லாம் நிச்சயமாக அதுல அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். சைனா மேல வரி விதித்தார். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த சொன்னார். அது ரஷ்யாவுக்கு பிடித்தமானது கிடையாது. அவர்களுடைய ஜஸ்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ நேட்டோ இல்லை என்றால் ஏறத்தாழ ரஷ்யாவினுடைய பார்டர் மட்டும் வந்துவிடும் என்று ரஷ்யா நினைக்கிறது. அது ரஷ்யாவுக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலை, செக்யூரிட்டி அச்சுறுத்தலை வரதுனால அவர்கள் அது செய்ய முடியாது என்று நாங்கள் அட்டாக் பண்ணித்தான் ஆவோம் என்று நிற்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பின்லாந்து, ஸ்வீடன் எல்லாம் இப்போ மறுபடியும் நேட்டோனுடைய இதுல இருக்கு. ஸ்வீடன் ஏற்கனவே இருக்கு, பின்லாந்து இப்போ சேர்ந்து இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கின்ற ஒரு இடத்துல ட்ரம்ப் பேசுறதுல அர்த்தம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இங்க இப்போ நாம எஸ்சிஓல பார்த்த அதே விஷயம் தான் மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 நாடுகளும் ஏறத்தாழ ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தி இருக்கிறது. குஷன்கோ கூட, அதாவது இந்த நாடுகளை தவறவும் ஒரு 4-5 நாடுகளோட ரொம்ப நெருங்கி இப்போ சைனா இருக்கிறது. அதற்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது. அது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய வெஸ்டர்ன் நாடுகளினுடைய புறக்கணிப்பு காரணமாகத்தான். ஏன் ஒரு நரேந்திர மோடி போய் நிற்கிறார்? 7 வருடத்துக்கு பிறகு இன்னைக்கு போய் அங்க நிக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற ஒன்றும் கிடையாது. இங்க அமெரிக்கா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால வேற வழி இல்லாமல் தான் இந்தியா அங்க போய் நிக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏறத்தாழ ஹைஃபனேட்டட் ரிலேஷன்ஷிப்ல தான் சைனா நம்மளை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே தான் அமெரிக்காவும் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்து கூட நம்ம அங்க போய் நிக்க வேண்டிய அவசரம் வேற ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவினுடைய அந்த செயல்பாடுகள் தான். அப்ப முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. திரு ஆர்.கே., இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுல பிரதமர் மோடி உள்ளிட்ட நாட்டு தலைவர்களுடைய அணிதிரள்வு, தற்பொழுது இங்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இது இரண்டையுமே தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளதா? நிச்சயமாக தாராளமாக தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஏனென்றால் அந்த எஸ்சிஓனுடைய ஒரு நீட்சியாகத்தான், அதாவது எஸ்சிஓ நடத்தின நாளுக்கு 2 நாள் கழித்துதான் இப்ப இந்த ஈவெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு காரணம் என்ன? தாராளமாக அதை 2 ஈவெண்டாக நடத்தி இருக்கலாம் இல்லையா? அதாவது இந்தியா போல ஒரு நாட்டுல நிச்சயமாக அது ஒரு 2 ஈவெண்டாகத்தான் நடத்தி இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு 2 முறை ஒரு பெரிய ஈவெண்ட் ஏதோ இந்தியாவில் நடக்குது என்று மக்களும் நினைத்துக் கொள்வார்கள். ஒரு ஜனநாயகத்துல அது கண்டிப்பாக நடத்த வேண்டிய, இல்லை என்றால் அந்த ஒரு கட்டாயம் ஒரு ஜனநாயக கட்சிக்கு இருக்கிறது, ஆட்சியில் இருக்கின்ற கட்சிக்கு இருக்கிறது. ஆனால் சைனாவில் அப்படி கிடையாது. சைனா மிக தெளிவாக அதனுடைய ஒரு நீட்சியாக நடத்தும் போது இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அதிபர் ரஷ்யாவினுடைய அதிபர் அங்கேயே தங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நார்த் கொரியாவுடைய அதிபர் இன்னொரு 20 நாட்டினுடைய அதிபர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் சைனா தன்னுடைய அந்த பலத்தை காமிக்கிறது, தன்னுடைய அந்த குட்விலை மறுபடியும் உலக நாடுகளுக்கு, குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாகத்தான் இது இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ரஷ்யா உருவாக்க நினைக்கிறது என்ற அடிப்படையில் தான் அதற்கு எதிர் நிலைப்பாட்டை அமெரிக்கா தீவிரப்படுத்தியது என்று சொல்லப்பட்டது. தற்போது அதனை சீனா செய்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? நிச்சயமாக அந்த மாதிரி தான் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ நம்ம அந்த என்டையர் ஈவெண்ட்ஸை பார்த்தோம்னா, எஸ்சிஓல நடந்த விஷயங்களானாலும் சரி, அதை தொடர்ந்து நடக்கின்ற விஷயங்களானாலும் சரி, அந்த முதன்மைப்படுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாவினுடைய அதிபர் தான். ஷீ தான் அங்க எல்லா விஷயங்களையும் முதன்மைப்படுத்தப்படுகிறார். புட்டினுக்கு அங்க ஒரு ரோல் இருக்கிறது. ஆனா புட்டினுக்கு அது செகண்ட் ஃபிடிலுடைய ரோல் தான், செகண்ட் நபர்னுடைய ரோல் தான் இருக்கிறதே தவிர, நிச்சயமாக அங்க இந்த ரஷ்யா யுஎஸ் என்ற அந்த ஈக்குவேஷன் மாறி இன்னைக்கு யுஎஸ் வெர்சஸ் சைனா என்ற ஈக்குவேஷனுக்கு அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கேயும் சைனாவுக்கு பெரிய அளவில் அட்வான்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கும் மிலிட்டரி கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா, ராணுவ இதெல்லாம் கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா நிச்சயமாக ரஷ்யா தான் இன்னைக்கும் முதன்மையான இடத்துல இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் நிச்சயமாக மிலிட்டரி கேப்பபிலிட்டி தான் எல்லா இடத்துலயும் ஒரு அளவுகோலாக பார்ப்பார்கள். எக்கனாமிக் கேப்பபிலிட்டி கிடையாது. ஏனென்றால் மிலிட்டரி கேப்பபிலிட்டி இருந்தால் நீங்க உங்களால் எக்கனாமிக் கேப்பபிலிட்டி வளர்த்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மித்து தான். அப்படி இருந்தால் கூட
இன்னைக்கு மிலிட்டரி ப்ரொஜெக்ஷன் உங்களால் பண்ண முடியுமா? ரஷ்யா நினைச்சா இன்னைக்கு வந்து கியூபால கொண்டு போய் அவர்களுடைய ட்ரூப்ஸ் வந்து இறக்க முடியும். ஆப்பிரிக்கால சில இடங்கள்ல வந்து அவருடைய ட்ரூப்ஸ் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னும் சீனாவுக்கு அந்த ஒரு பலம் வரவில்லை. ஜிபூத்தியில இருக்கிறது, ஆப்பிரிக்கால இருக்கிறது, பட் அப்படி இருந்து கூட ஒரு ரஷ்யா அளவுக்கு இன்னும் வரவில்லை. அப்ப அந்த ஒரு கேப்பபிலிட்டி வந்த பிறகுதான் முழுக்க முழுக்க சைனா வெர்சஸ் யுஎஸ் வெர்சஸ் சைனா என்று மாறும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். சீனாவில் ஜப்பானை தோற்கடித்ததன் நினைவு தினம் அது ஒரு அணிதிரள்வாக அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கிய நாட்டு தலைவர்கள் ரஷ்யா, வடகொரியா, சீன அதிபர்கள் பங்கேற்றிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட நாடுகளாக பார்க்கப்படும் நாடுகளின் ஒன்றிணைப்பு என்று இது பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு செய்தியாக இது ட்ரம்புக்கு சொல்லப்படுகிறது என்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது என்ற கருத்துக்களை தான் விருந்தினர்கள் நம்மோடு பகிர்ந்ததை பார்த்தோம்.